பண்டிகையை பொறுத்தவரை உணவு பண்டங்களில் முக்கிய இடத்தை பிடிப்பது பிரியாணி. தற்போது பண்டிகை காலங்களில் பிரியாணி விற்பனையும் பல வடிவங்களில் மாற்றம் பெற தொடங்கியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இஸ்லாமியர்களின் உணவு என்றாலே நினைவுக்கு வருவது பிரியாணிதான். அதுவும் பண்டிகை காலம் என்றால் சிறப்பு கவனம் செலுத்தி பிரியாணியை சமைத்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வழங்கி மகிழ்வார்கள். பண்டிகை காலங்களில் வீட்டுக்கு முன்பாக அண்டா வைத்து பிரியாணியை தயாரிப்பது வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் இப்போது பண்டிகை காலங்களில் பிரியாணியை இல்லத்தில் தயாரிப்பதை தவிர்த்து கடைகளிலேயே ஆர்டர் கொடுத்து வாங்குகின்றனர். வீட்டில் செய்த ரெபோரியஸ் அது இல்லாமல் இவங்க மாஸ் குக்கிங் பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவர் கூட சூப்பராக வரும். அது வீட்டில் நம்ம ஸ்டவ்வில் வச்சு பண்ணால் அது டெஃபினட்டாக வரதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்காது, அரோமா ஃபுல்லாக இருக்காது. இங்கே வாங்கினா அவங்க சில சமயத்தில் ஃபயர்வுட் கூட யூஸ் பண்ணுவாங்க. பெரியஸாக இருந்ததுனால அண்ட் மோரோவர் அவங்க எக்ஸ்பர்ட்ஸு, நாமெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. வந்தமா வாங்கினோமா போனோமா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போதெல்லாம் பார்சல் பிரியாணியானது பாக்கெட் பிரியாணி, பக்கெட் பிரியாணி, டப்பா பிரியாணி என்று பல வடிவங்களில் கடைகளில் விற்பனையாகிறது. 1 கிலோவில் தொடங்கி 10 கிலோ வரை பிரியாணி பல வடிவங்களில் விற்கப்படுகிறது. இத்துடன் ஆர்டர் கொடுத்தால் கட்டணம் எதுவுமின்றி வீட்டிற்கே கொண்டு போய் கொடுத்து விடுவதாக கூறுகிறார்கள் விற்பனையாளர்கள். நம்ம எல்லா ஃபெஸ்டிவலுக்கு முதல்ல பாத்திரங்களில் தான் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ நாளடைவில் என்னென்னா அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைங்கிறதுனால பக்கெட் பிரியாணி இந்த தெர்மோக்கோல் வந்தது. 2வது முறையாக இந்த தெர்மோக்கோலில் உள்ள ஃபாயில் கவர் போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். அது சூடு அப்படியே இருந்தது. ஆனால் அந்த தெர்மோக்கோல் யூஸ் ஆகிறதில்ல அந்த பாக்ஸு. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வரும்போது இப்போ நல்ல குவாலிட்டியான பக்கெட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பக்கெட்டில் சூடு தாங்கக்கூடிய எந்த ஸ்மெல்லும் இல்லாத நல்ல ஹைஜீனான பக்கெட்டுகளில் அதுலேயும் ஃபாயில் கவரை உள்ளே போட்டு அதில் பிரியாணியை போட்டு நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம். பிரியாணியுடன் இலவசமாக பக்கெட்டுகள் மற்றும் குளிர்பான வகைகளும் கிடைப்பதால் இதன் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. இஸ்லாமியருடைய உணவுப் பொருட்களில், உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு இன்றியமையாத இடம் பிடிக்கக்கூடிய உணவுப் பொருள் ஒன்றுதான் பிரியாணி. அதுவும் குறிப்பாக இதுபோன்ற பண்டிகை நாட்களில் அவர்கள் வீடுகளில் செய்வதை காட்டிலும் தற்போதைய கால சூழலுக்கு ஏற்ப பிரியாணிகளை கடைகளில் பல்வேறு விற்பனை முறைகள் மாற்றம் கொண்டு வந்ததை உணர்ந்து அது தகுந்தாற்போல் பிரியாணிகளை வாங்கி செல்கிறார்கள். அதுவும் பிரியாணியை பொறுத்தவரை தற்போது பக்கெட் பிரியாணி, பாக்கெட் பிரியாணி என பல்வேறு வடிவங்களில் தற்போது விற்பனை செய்யப்படுகிறது. அதனை இப்போ கால மாற்றத்துக்கு ஏற்றவாறு அதனை தன் வீடுகளுக்கு வாங்கி சென்று இந்த பண்டிகை காலங்களில் தாங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்து மகிழ்கின்றனர். ஆனால் பிரியாணியை பொறுத்தவரை பல்வேறு வடிவங்களில் மாற்றம் பெற்றுள்ளதை இப்போது நாம் காண முடிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் VM சுப்பையா.